வணக்கம். இன்றைக்கி நாகை லோட்டஸ் கிச்சனில் நம்ம இந்த இறால் வச்சு இறால் வறுவல் செய்ய போகிறோம். இப்போ இதுக்காண்டி இந்த இறாலை சுத்தம் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இந்த இறாலை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த தலையை நம்ம கிள்ளிடுறோம். தலையை கிள்ளிட்டு இந்த இறாலில் உள்ளார ஒரு சின்னதாக ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அந்த நரம்பை எடுத்துகிட்டு இந்த தோலையும் நம்ம இது பண்ணிட்டு சுத்தம் பண்ணிடணும். அவ்வளோதான். இதை மாதிரி எடுத்து நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம அதை சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது நம்ம இறாலை சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோ இறாலுக்கு இதான் இந்த இறால் தான் இருந்தது. இதை நம்ம இப்போ எப்படி வறுக்கலான்றதை பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடேறட்டும். இப்போ தோசைக்கல் சூடேறிடுச்சு. இதுக்கு தேவையான நம்ம எண்ணெயும் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். அதுக்கு நான் ஒரு 3 வெங்காயம், ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம வதக்கி விடலாம். இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு இருக்கும்போது இதில் நம்ம கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி இப்படி தட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த இறாலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு. இதில் வேறு எந்த மசாலா பொடியும் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. இதை நல்லா நம்ம வறுத்து எடுக்கலாம். இதை இப்போ நல்லா இறால் நல்லா வெந்து வந்துடுச்சு. மசாலாவும் அதோடு நல்லா சேர்ந்துருச்சு. இது சாதத்துக்கு நல்லா தொட்டுக்கலாம். இந்த சாதத்தில் பெரட்டி கூட நம்ம சாப்பிட்லாம். இப்போது இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் நம்ம நல்லா பெரட்டி விடலாம். அதை இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு அதை மாற்றி எடுத்துக்கலாம். அதை சிம்பிளான ஈஸியான இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.